நாம் நினைப்பது போல மனித நாகரிகத்தின் தொடக்கம் எங்கேயோ ஆரம்பிக்கவில்லை. அது வரலாற்று புத்தகங்கள் சொல்லும் இடத்திற்கும் காலத்திற்கும் எட்டி பார்ப்பதற்கும் மீறியதாக இருக்கலாம். ஒருவேளை இன்று நாம் காணும் கடலுக்கு அடியில் மறைந்திருக்கக்கூடிய உண்மைதான் நமது பழங்கால சமூகங்களின் முதல் அத்தியாயமாக இருக்கக்கூடும். இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள காம்பட் வளைகுடா கடந்த 20 ஆண்டுகளாக விஞ்ஞானிகளையும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தி வருகிறது. அங்கு கடலுக்கு அடியில் ஒரு நகரம் மூழ்கி இருக்கலாம் என்ற சாத்தியக்கூறுகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இது கட்டுக்கதைதானா அல்லது நம்மை வரலாற்றின் புதிய பாதைக்கு அழைத்து செல்லும் உண்மையான நிகழ்வா? 2000ஆம் ஆண்டு இந்திய கடற்கரையில் ஒரு வழக்கமான மாசுபாடு ஆய்வின் போது தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனமான NIOT தங்கள் சோனார் கருவிகள் மூலம் கடலுக்கு அடியில் துல்லியமான கட்டமைப்புகள் போன்ற வடிவங்களை கண்டுபிடித்தது. இயற்கையானவை என்று சொல்ல முடியாத அளவுக்கு திட்டமிட்ட அமைப்புகள். நீர்மட்டத்தில் இருந்து 120 அடி ஆழத்தில் இருந்த அந்த தளம் 5 மைல் நீளமும் 2 மைல் அகலமும் கொண்டது. இங்கே கண்டெடுக்கப்பட்ட கலைப்பொருட்கள், பழங்கால மணிகள், மட்பாண்டங்கள், சிற்பங்கள் அனைத்தும் சுமார் 9500 ஆண்டுகளுக்கு முந்தையவை என கார்பன் டேட்டிங் மூலம் தெரிய வந்துள்ளது. இது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முந்தையது என கருதப்படுகிறது. உண்மையாக இருந்தால் நம்மால் எண்ணப்படாத ஒரு பண்டைய நாகரிகம் கடலுக்கு அடியில் புதைந்து கிடக்கிறது என்பதற்கு இது சான்றாக இருக்கலாம். NIOTயின் தலைமை புவியியலாளர் டாக்டர் பத்ரி நாராயணனின் கருத்துப்படி பனியுகம் முடிந்த பின் கடல் மட்டம் உயர்ந்ததால் ஒரு நாகரிகம் நீரில் மூழ்கியது. அவரின் கூற்று, இந்த நாகரிகமே ஹரப்பா கலாச்சாரத்திற்கு முன்பான தாய் நாகரிகம் என்ற கோட்பாட்டுக்கே வழிவகுக்கிறது. ஆனால் இந்த கண்டுபிடிப்பை மையமாக்கி பல விவாதங்களும் எழுந்துள்ளன. சிலர் அவை மனிதனால் உருவாக்கப்பட்டவை என உறுதிபட கூறினாலும், இன்னொரு புறம் அந்த பொருட்கள் இயற்கை ஆறுகள் மூலமாக கடலுக்கு வந்தவையாக இருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். இன்னும் தெளிவான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இது மனித வரலாற்றின் புதிய அத்தியாயமாகும் என்ற நம்பிக்கை பலரிடமும் உள்ளது. நமது முன்னோர் எப்படி வாழ்ந்தார்கள், எவ்வளவு மேம்பட்டவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு கடலுக்கு அடியில் பதுங்கியிருக்கும் பதில்கள் ஒரு நாள் வெளிவரும் என்ற நம்பிக்கையோடு உலகம் காத்திருக்கிறது.